லக்ஷ்மி செராமிக்ஸ் நம்ம ஷாப் அனைத்திலும் டாப். ஆல் டாப் பிராண்ட்ஸ் எல்லாம் ஒரே இடத்துல. லக்ஷ்மி செராமிக்ஸ், இந்தியாஸ் லார்ஜஸ்ட் ரீட்டைலர். இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய் அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். மத்தியில் காங்கிரஸ் ஆண்டபோது நீண்ட காலமாக மத்திய அமைச்சராக இருந்தவர் சிதம்பரம். 2006 மற்றும் 2011 சட்டசபை தேர்தல்கள், 2009 லோக்சபா தேர்தல் ஆகியவற்றில் திமுகவுடன் தொகுதி பங்கீடு, காங்கிரஸ் வேட்பாளர் தேர்வுகளில் சிதம்பரம் பங்கு முக்கியமானதாக இருந்தது. இதன் வாயிலாக அவரது மகனும் எம்பியுமான கார்த்தியின் செல்வாக்கும் அதிகரித்து இருவரின் வீடு அலுவலகங்களில் கட்சி நிர்வாகிகள் கூட்டம் நிறைந்திருக்கும். ஆனால் 2014 லோக்சபா தேர்தலில் காங்கிரஸ் தோல்வியடைந்து மத்தியில் ஆட்சியை பறிகொடுத்த பின் நிலைமை தலைகீழாக மாறியது. தொடர்ந்து 3வது முறையாக காங்கிரஸ் தோற்றதால் அரசியல் நடவடிக்கைகளில் சிதம்பரத்தை பார்க்க முடியவில்லை. இந்நிலையில் வரும் சட்டசபை தேர்தலில் தவிகவுடன் காங்கிரஸ் கூட்டணி அமைப்பதற்கு ராகுல் முனைப்பு காட்டியதால் சிதம்பரத்தின் அரசியல் நடவடிக்கைகள் மீண்டும் சூடுபிடித்தன. தவிகவுடன் காங்கிரஸ் செல்வதை தடுத்து சிதம்பரம் வாயிலாக சோனியாவை அணுகி கூட்டணியை திமுக தலைமை உறுதிப்படுத்தியது. இதனால் முதல்வர் ஸ்டாலினுக்கு நெருக்கமானவராக சிதம்பரம் மாறியுள்ளார். புதுச்சேரியில் திமுக காங்கிரஸ் கூட்டணியில் நிலவும் பிரச்சனையிலும் சிதம்பரம் தலையிட்டு ஸ்டாலினுடன் பேசினார். இதனால் 12 ஆண்டுகளுக்கு பின் தமிழக காங்கிரஸில் சிதம்பரத்துக்கு திடீர் மவுசு ஏற்பட்டுள்ளது. சிதம்பரத்தை பிடித்தால் சீட் மற்றும் விரும்பும் தொகுதியை பெறலாம் என கணக்கு போடும் காங்கிரசார் பலர் சிதம்பரம் மற்றும் அவரது மகன் கார்த்தியை அணுகி வருகின்றனர். குறைந்தது 10 தொகுதிகளை சிதம்பரம் பெற்றுத் தருவார் என அவரது ஆதரவாளர்கள் நம்பிக்கையுடன் கூறுகின்றனர்.